తడిచ్చల మగురాజ్ ఆనందము మరకి ఇంద్రియారాముడనబో నింద నుండి பரலோகானந்தம் புனக எத்தன மாபாதிந்துன் பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான எத்தனத்தை நான் பண்ணாமலே விட்டுட்டேனே. அதனால இனிமே இப்படி விட்டுடக்கூடாது. எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டான். நீங்க வாங்க, எனக்கு எது மோட்சம்னு சொல்லுங்க, அது போறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னால் மக்கள் அத்தனை பேருக்கு அதை நான் உடனே புரிய வச்சிருவேன். இது என்ன நாம் புரிஞ்சுக்கணும்னால், பொதுவாகவே யாருக்கு ராஜாவினுடைய துணை இருக்கிறதோ அந்த மதம் ரொம்ப நன்னா வளர்ந்துருக்கும். நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். இது ஒன்று இந்து தர்மத்தில் மட்டுமே இதை நான் சொல்ல வரல. இப்போ அது உலகளாவிய அளவில் எங்கேயோ நம்ம கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து அதெல்லாம் பார்த்துருக்கோமோ இல்லையோ, அதுலேருந்தே முதல்ல ஒரு ராஜா ஒரு மதத்தை தழுவார். ஆனால் நமக்கு பெரிய கட்டம் இந்த நம்ம சம்பிரதாயம்னா அது துவைத்தமாக இருக்கட்டும், அத்வைத்தமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், ரொம்ப ராஜாக்கள் கிட்டே போவே மாட்டான். அதுவும் ராமானுஜர் போன்றவர்கள் இந்த ராஜா வாங்கோ பேசுவோ ஏதாவது நல்லது நடக்கும்னாலே அது நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தர்மசாஸ்திரம். அதை நம்ம போகக்கூடாது. பகவான் தான் நமக்கு இருக்கிற ஒரே ராஜா. போகமாட்டேன்னே மறுத்துடுவா. இன்னைக்கு அப்படித்தான். நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்த மொத்த ஜீயர் சுவாமிகள், சன்னியாசிகள், ஆச்சார புருஷர்கள் இவா எல்லார பற்றி இந்த பொதுவான இந்து தர்மத்துக்கு உழைக்கிற பாருங்க. அவள் சொல்ற ஒரு சின்ன ஆதங்கம், புகார்னு கூட சொல்ல மாட்டேன், அவளுக்கு இருக்கிற மன வருத்தம், ஒரு 2 வார்த்தை இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீடா. அரசாங்கம் பற்றியே வரமாட்டோம், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லவே மாட்டோம். 6 தர்மத்தை காக்கிறானோ அவனுக்கு உதவுங்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் பார்த்துப்போமே. வடதேசத்து சன்னியாசிகள் கூட பேசுகிறா. ஆனால் தமிழகத்து சன்னியாசிகள் தப்பி கர்நாடக சன்னியாசிகள் கூட பேசிடுவா, ஆந்திர சன்னியாசிகள் கூட பேசுவா. ஆனால் நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற சன்னியாசி ஜீயர் சுவாமிகள் பேசுவாளானால் அது வேற உலகம், இது வேற உலகம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னுடுவா. சரி தப்பு வாதத்துக்கு நீ இப்போ வரல, இதுதான் உண்மை. இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பது இது. இப்படி இருக்கிறதுனால எதையான இழந்திருக்கோமா? என்னமோ ரொம்ப நாஸ்திகவாதம் இந்த தமிழகத்தில் தானே பெருகிருக்கு. அப்படின்னா ஒன்று கோவிலில் ஆள் வராமல் இல்லை, லட்சக்கணக்கில் கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்கா, எல்லாரும் சேவிச்சுன்னு தான் இருக்கா, எல்லா இடத்துலையும் பக்தி இருக்குது. ஆனால் என்னமோ தமிழகம் கொஞ்சம் மாறுபட்டிருக்குன்னு தோன்றது பாருங்க. இப்போ சம்ஸ்கிருதம்னு சொன்னால் பிடிக்காது, கோவில்னு சொன்னால் பிடிக்காது, ஒரு பக்தி காரியம்னாலே பிடிக்காது. இதெல்லாம் இங்கே வந்திருக்கேன்னா என்ன காரணமாக இருக்கலாம்னால், ஒருவேளை நீங்கள்லாம் பேசாத இருந்தது காரணமாக இருக்குமோன்னு அவா நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, எதுலேயோ எங்கேயோ விட்டு கொடுத்துருக்கோம், தெரியாது. இனிமேல் அப்படி தான் இருக்குமா? தெரியாது. எப்படி ஆகணும்? நாம் ஒருத்தரும் தர்மத்தின் கொள்கையை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதுக்கு வழியே இப்போ. அதனால் இந்த ராஜா இதை புரிஞ்சுட்டு எல்லா பண்டிதர்களையும் கூப்பிடுறான். எனக்கு எது வழின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுனுட்டேன்னா பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் அந்த வழியை சொல்லிடுவேன். ரொம்ப அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ வாத, அதாவது கொலுவை, బహుజయంబుల మెలగడు కోవిదుల కూర్చి మీమి శాస్త్రం పులవో ఎవ్వడు మోక్షం కలయించునో చూసి நிச்சயம்புடடுஞ்சன். அப்படின்னால் யாராரு எந்தெந்த சாஸ்திரத்தை படிச்சிருக்கீங்களோ வாங்கோ, வந்தவர்கள் உங்கொங்க சாஸ்திரத்தைப்படி உங்கொங்க கருத்துக்களை எடுத்து வைங்கோ. அதிலிருந்து வாதங்கள் நடக்கட்டும். விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, நியாயமான வாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வாதத்துக்கு முடிவு வரட்டும். அந்த முடிவின்படிக்கு நான் நடக்கிறேன் அப்படின்னு ராஜா ரொம்ப திறந்த மனப்பான்மையோட சொன்னால் எல்லாரும் வந்தார்கள். ஹருனோ கொட்ட. அப்போ ராஜா அறிவிக்கிறான், நீர் இப்போ சிவன் தான் பரதெய்வம்னு சொல்லுவீர், இவர் சூரியன் தான் பரதெய்வம்னுவார், அவர் விநாயகன் தான் பரதெய்வம்னுவார், அவர் சக்தி தான் பரதெய்வத்தைன்னு சொல்ல போறார். நீங்கள் ஒருத்தர் பேசுவீள். ஹருனோ கொட்ட. ஹரன் ஒருத்தர் தான் ஒருத்தர்ன்னு, உமனொக்கட்டன உமாதேவி தான் ஒருத்தியன்னு, ஹரி நொக்கட்டன ஹரி திருமால் தான் ஒருத்தனன்னு, சிக்கி நொக்கட்டன இல்லை அதுக்கு மேலே அக்னி தான் ஒருத்தன்னுட்டு நூத்தர், அர்க்க ஒக்கட்டன சூரியன் தான் ஒருத்தன்னுட்டு இல்லை, சந்திரன் தான் தெய்வம்னுட்டு இல்லை, கணபதி தான் தெய்வம்னுட்டு இல்லை, துருகிணன் தான் தெய்வம்னுட்டு, பிரம்மாவே தெய்வம்னுட்டு ஆளாளுக்கு நீங்கள் பேசுவீங்க. நஜு நொக்கட்டன வாதை ந தரின் பண்ணுங்க, உங்கள் வாதத்தை செய்யுங்க, அதுக்கப்புறம் அது நல்ல பதில் வரட்டும் என்று அரசன் அறிவித்து விட்டான். தண்டோரா போட்டு விட்டான். காட்சி அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த காட்சிக்கு போகும். இப்படி இது நடந்துட்டு இருக்கச்சே ஸ்ரீவில்லிபுத்தூரில் புட்ப கைங்கரியத்தை ஆனந்தமாக பெரியாழ்வார் பண்ணி கொண்டு வருகிறார். பண்ணிட்டு இருக்கச்சே பெருமாள் சொப்னத்தில் எழுந்துள்ளார். மதுரா நகரத்தில் இதை போர் ஒரு சதஸ் நடக்கிறதா இருக்கான். நிற்போம், போய் என்னுடைய பெருமை எடுத்துரைக்க வேண்டும். எடுத்துரைத்து நான் தான் பரதெய்வங்கிறத ஸ்தாபியம் ராஜா புரிஞ்சுக்கிட்டோம்னால் இவர் வெலவெலத்து போட்டார். இதெல்லாம் எனக்கு எங்கே இருக்குன்னு வழி கூட எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூந்தோட்டம் வச்சு கைங்கரியம் பண்ணா, இந்த கையை பார்த்தியா எல்லாம் துரட்டி பிடிச்சி காஞ்சி போயிருப்பார். எங்கெங்கெல்லாம் களை இருக்கோ களையை வெட்ட தெரியும், பூவை எடுக்க தெரியும்,
தொடுக்க தெரியும், ஏதோ 2 பாட்டை சொல்லிட்டு உனக்கு ஒன்று சமர்ப்பிக்க தெரியும். இதை விட எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது. நீ இப்படிலாம் வாதம் சதசு வியாக்கரணம் நியாயம் மீமாம்சையெல்லாம் சொன்னீர், எனக்கு கதி கலையும் போகிறது, அதெல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாதுன்னா பெருமாள் சிரிச்சின்னு சொன்னார். அப்போனா ஒரு வேளை இந்த பூந்தோட்டம் அமைத்து எனக்கு கைங்கரியம் பண்ணுறது நீரே பண்ணிடுறதாகவும் உன் சக்தியில் பண்ணுறதாகவும், நாளைக்கு வாத சதஸுக்கு போய் என்னை பற்றி ஸ்தாபிக்கிறதுக்கு உமக்கு சக்தி இல்லைங்கிறா போலையும் சொல்கிறோ என்று கேட்டார். இவர் புரியல, வேறு என்ன கேட்குறாருன்னு. இந்த ஒரு பூச்செடி வைக்கணும்னா நான் சொல்லவே நீர் வச்சிருக்கீர், இந்த கை உமக்கு துரட்டியை பிடிச்சு களைய வெட்டணும்னா நான் அனுகிரகிக்கவே வச்சிருக்கீர். ஆக நீர் செஞ்சுட்டு இருக்கிற இந்த புட்ப கைங்கரும் கூட நீர் பண்ணலை, நான் இருந்து தூண்டிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்னா? அப்போ பண்ணுற காரியம் என்னதுன்னால் வாத சதஸு நான் தான் பண்ண போகிறேன், போயிட்டு வரணுன்றார். அது என்ன புட்பம் மட்டும் நீர் பண்ணுவீர், வாதம் மட்டும் நான் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லை. புட்ப கைங்கிறமே என்னது தான், நாளைக்கு வாதத்துக்கு நீர் போகிறச்சே உள்ளத்தில் உட்காந்து புஸ்தகத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது நான் தான், பிரமாணத்தை சொல்ல வேண்டியது நான் தான். இந்த உண்மை உமக்கு தெரியாத ஆழ்வீர், என்ன தெரியாத போல சொல்வீர், இப்போ புறப்படும், நாம் பார்த்து உண்மை பேச வைப்போம் என்று பெருமான் ஆணையிடுகிறார். வில்லு புத்தூரிலோ நல்ல விஷ்ணு சித்துடு அதுல துளசி சுகந்தி சுகந்தி மால்யமுను மூலமந்திரமுన అక్కు చేర్పబో మన్ననారు தாரமதுரோக்தி அவ்விதமான திச்சி. மன்னனார் பெருமாள் ரங்கமன்னாருக்கு அங்கே சயனிச்சிருக்கிற மூலமூர்த்தி வடபெருங்கோயிலுடையான் அவர்களுக்கு சுகந்தமான மலர்களை எடுத்து சமர்ப்பிச்சிருக்கார். மூல மந்திரமாய் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இவற்றை சொல்லிக்கொண்டே சமர்ப்பித்து கொண்டு வந்தார். அப்பதான் பெருமாள் சொப்பனத்தில் எழுந்துருளி, நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், போயிட்டு வாரும், கேடு கேடு மகாமதி மகாமதி படைத்தவரேன்னு கூப்பிட்டாலே இவர் கலங்கி போச்சு. இதெல்லாம் சொன்னாலே வம்பா இருக்கே சுவாமி, இப்போ நீர் பெரும் பணக்காரரே, உலகத்துக்கே நாயகரே, நீர் தானாக்கம் அப்படியாக்கம் வீரரே, அதுவே இதுவேனாலே எல்லாம் நீரே வச்சிருக்கீரே, எனக்கு எப்போ கொடுக்க போறீன்னு அர்த்தம். இதுக்காகத்தான் கேட்குறோம். அது போல மகாமதியேனாலே மதியே இல்லை, இதுக்கு மேலே மகாமதிக்கு வேற போனா இவர் எதுக்கு இப்போ மகாமதின்னு சொல்றார்? மதுர நீவரயம்புன சொச்சி அந்துமான டீடு திவான முன்னெறைய நிஞ்சின பிரலேடு దుర్మదాంధులన్ పోడిమి మాంసి మన్మహిమమున్ ప్రకటించి హరింబు సుల్కమున్ వాడును రోచినాడిగము వైష్ణవుగా உணர்க்கு சங்கிருபன். யாராருக்கெல்லாம் எது கிடைக்கணுமோ கிடைக்க போகிறது. பெரியாழ்வார் ஒரு பெரிய பொற்கிழியை ஏற்படுத்தியிருக்கான் மன்னவன். நீண்ட ஒரு மரத்தை கட்டி அதுக்கு மேலே பொன்னாலான ஒரு கிழிச்சீரையை வச்சு யார் இந்த பரத்தை ஸ்தாபனம் பண்ணுறாளோ அவர்களை நோக்கி அந்த பொற்கிழி இறங்கி வரும். அது அவளுக்கு தான் அப்படின்னு ஏற்படுத்தியிருக்கார். நீர் போய் வாங்கிக்கொண்டார். இப்போ அடி எனக்கு எதுக்கு பொற்கிழி? நான் கேட்டேன், நான் இப்போ பொண்ணு உன்னுடைய திருவடிகளே ஸ்வர்ணம்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதை விட்டுட்டு பொண்ணு கிழி எதுக்குன்னா உமக்கா? நமக்கு மதில் கட்டணும், அதுக்காகத்தான் உண்மை போய் பொற்கிழி எடுத்து வர சொன்னோம். அப்போ இது என்னென்னலாம் எடுத்து பாருங்க. இவருக்கு மதில் கைங்கரை நடக்கணுமா, அதுக்கு தங்கம் வேணும், ஒரு ராஜா வச்சு தங்கத்தை வச்சு சொல்லிட்டார். அதுக்கு ஒருத்தர் ஸ்தாபிக்கணும், அதுக்கு இவர் அனுப்பிச்சிட்டார். அதுக்கு குழப்பம் வேணும், குழப்பறதுக்கு ஒரு பரதேசி பிராமணன் வச்சு பாட வச்சுட்டார். எங்கெங்கேயோ இப்படித்தான் இன்றைக்கும் உலகத்தில் நடந்துருக்கு. எந்தெந்த மூலையில் எதோ நடக்கும், எதை நோக்கி போகும்? அவரை நோக்கி தான் போயாகும். எது எங்கு நடந்ததுன்னாலும் தன்னை நோக்கியே வச்சுருக்காரோ இல்லையோ, அது புரியாமல் நாமே யாரோ பாட்டு பாடுறதா நினச்சிப்போம், நாமே புப்ப கைங்கரம் நடக்கிறதா நினச்சிப்போம், நாமே வாதம் பண்ணுறதா நினச்சிப்போம். எதுவும் இல்லை. அவருடைய ஒரு பெரிய திட்டம். இதெல்லாம் 5 ஆண்டு திட்டம் இல்லை, 500 ஆண்டு 5000 ஆண்டு திட்டம். அரசாங்கம்லாம் வெறும் 5 வருஷத்தோடு முடிஞ்சு போயிடும். ஏன் அவன் 5 ஆண்டு திட்டம் போடுறான்னா இருக்க போகிறது அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அவன் 5 ஆண்டு திட்டம் போட்டுருக்கா. இவர் எப்படி 500 போடுறாருன்னா நித்தியம் இல்லையோ, நித்தியமான தெய்வம் நித்தியமான திட்டம் தான் திட்டுவார். அப்போ அந்த பெரிய திட்டத்துக்குள்ள நாம் அந்த சின்னதாக எங்கே உட்காந்துருக்கோங்கிறது நம்ம பங்கு ஆற்றிட்டோம்னா வா மோட்சம்னு அழைச்சி போய்டுறோம். அது இல்லாமல் நானேன்னு திமிரு நின்று இருந்தானே திரும்ப பிறந்துக்கோன்றோம். அப்போ திரும்ப பிறக்கிறோமா இல்லை புறப்படுறோமாங்கிறது தானே. பிறக்கிறதுக்கோ புறப்படுறதுக்கோ நடுவில் இருக்கிற வேறுபாடு இதுவே. மேலும் அவர் பார்த்து சொல்றார், இன்ப துன்பங்களை எல்லாம் வெறுத்து நீர் நன்னா இருக்கீர், அவர் எல்லாரையும் நீர் வைஷ்ணவர் ஆக்கணும். வாரும் சுவாமி நன்முயிதா புறாபடித சாஸ்திர கிரந்த ஜாத்தியந்து. பெரியாழ்வார் சொல்றார், நான் பிறப்பிலேயே கண் தெரியாதவன் ஜாத்தியந்தன். ஏன்னா சாஸ்திரம் நான் படிக்கவே இல்லை. இவர் தம் வருத்தத்தை சொல்லிக்கிறார். இப்போ நான் ஜாத்தியந்தன், நான் ஒன்றும் சாஸ்திரம்லாம் படித்தது இல்லை. இப்போ ஜாத்தியந்து ஆராம க்ஷ்மாகனன கிரியா கன கர கனித்ர கர கனித்ர கனித்ர கிராகி கனித்திர பிடகஹஸ்தர்னு சொன்னால் கையில் ஒரு துரட்டி இருப்பாருங்க. அந்த துரட்டி ஒன்று தான் என் கையில் பிடிச்சின்னு பண்ண தெரியும். ஆனால் நீரோ பவனதா சொன்னு வாதிகா பம்புசேர பூமி திருச்சப ஓடமைன அயசம்புல் மீகு காகுண்டுனே என்னை போய் அங்கே போய் பேச சொல்லலாமான்னார்.
கவலைப்படாத வாரும் என்று பெருமாள் சொல்ல திருமால் ஆழ்வாருக்கு அனுகிரகிக்க ஆழ்வார் முதலப்பட்டணத்தை நோக்கி புறப்படுகிறார். இவரை ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற தேவியை பார்த்து இப்ப பாரு என்ன நடக்கிறதுன்னு. ஆமா, நீங்க 2 பேரும் பேசிக்கணும், சிரிச்சுக்கணும், இதுக்கு நாங்க தான் ஆப்டமானால் ஆப்டோம்னு நினைக்க வேண்டாமே. இந்த ஒரு சின்ன நாடகத்துக்குள்ள இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வைகுந்தத்துக்கு அழைச்சும் படுவதோ இல்லையோ. அதனால ஏதோ சிக்கினுட்டோம் இழந்துட்டோங்கிறதுக்கு இல்லை, கொடுப்பதற்கு தான் இத்தனை நாடகம். அது பொதுவாக உலகத்தில் எதுக்கு தெரியுமோ நாடகம் நடத்துவா, இருக்கிறத பறிச்சுன்னு போகிறது. இதுக்கு தான் எங்கேயுமே நாடகம். இப்போ இவ்வளோ பெரிய கல்லூரியெல்லாம் கட்டி வச்சிருக்கா, வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது, நுழைவுத் தேர்வு என்னமா இருக்கு பாருங்க சார். அதுவும் அந்த நாளெல்லாம் எழுதி எழுதி கை உடஞ்சி போச்சு. இப்போ 4 பதில், அதுக்கு பக்கத்தில் ஒரு வட்டம் இருக்குது, கருப்பை குத்தினா போகும். குத்திட்டா உடனே முடிஞ்சு போயிடும் நாள். உடனேன்னா இவன் படித்தது 330 நாள் படிச்சிருப்போம், 300 நாள் படிச்சிருப்போம். அங்கே கொடுக்க போகிற நேரம் 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்குள்ளே கை தவறி கருப்பு புள்ளியை மாற்றி குத்தினா கூட போச்சு. இவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இப்போ இப்படியா பகவான் கொடுக்குறார்? இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு. வெறும் ஒருத்தருடைய வாழ்க்கையே இந்த நுழைவுத் தேர்வோடு முடிஞ்சு போச்சு. இந்த படிப்பு படித்தா தான் படித்தது, மற்ற படிப்பெல்லாம் படிப்பே இல்லைன்னா உலகத்தில் இருக்குப்போ. அப்போ எல்லாருமே வடிகட்டுறது இடம் கிடையாதுன்னு சொல்கிறது. பெருமான் வடிகட்டுறதுக்கு என்ன வடிகட்டினாலும் இடம் உண்டுன்னு சொல்கிறது. 2 விதமாக வடிகட்டல் உண்டா. ஒரு வடிகட்டல் முறத்தை வச்சுது, இன்னொரு வடிகட்டல் சலடையை வச்சுது. 2 மண்டலம் முடியும். இப்போ ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த 2ஐயுமே பயன்படுத்தி நாளாயிடுது. அதான் வம்பு. இப்போ சல்லடை யார் நம்ம பார்த்தா இப்போ சல்லடைன்னா தெரியல, முரம்னா தெரியல. சாதாரணமாக புரிஞ்சா சிரிப்பா. ஏன் சிரிக்கலைன்னா முறமே இல்லையே, சல்லடையே இல்லையே. இருந்தால் 2 விதத்தில் வடிகட்டுவோம். முறத்தில் எது நிற்கும், சலடையில் எது நிற்கும் பாருங்க. சலடையை சலிக்க சலிக்க நல்லதெல்லாம் வெளில போடும், கப்பி தான் நிற்கும். ஆனால் முறத்தில் புடைக்க புடைக்க இப்போ கப்பியெல்லாம் வெளியில் போடும், நல்லது நிற்கும். 2 சலிக்கிறது. நாம் என்ன பண்ண போகிறோம்னால், நாம் நன்னா சலித்து எல்லா கல்லூரியிலும் எது திரும்ப சலிக்கிறப்போ நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அது பார்த்து அந்த 4-5 பேரை மட்டும் எங்களுக்கு வேலை கொடுத்துடணும். அவள் மட்டும்தான் இங்கே வரல, மற்ற பேரெலாம் எனக்கு தெரியாதுன்னுவா. பகவான் சலிப்பார். சலிச்சு 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 வசிஷ்டரை தள்ளிடுவார், விஸ்வாமித்திரை தள்ளிடுவார், வாமதேவரை தள்ளிடுவார், எல்லாரையும் தள்ளிடுவார். இருக்கிறதுலேயே அதமத்தில் அதமன் நார்க்கே பாருங்க, ஜாகிரதையாக எடுத்துப்பார். எதுக்குன்னா இவனை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போனா தானே எம்பெருமேன்னு வரும். யாருக்கோ வசிஷ்டருக்கு வாமதேவருக்கு வைகுந்தம் கொடுத்தா அவருக்கு என்ன லாபம்? அது அவனே வந்துட்டு போறான். இதுக்கு நான் வேண்டாம் இல்லையோ. அப்ப பெருமான் சலிச்சு சலிச்சு இருக்கிறதுலேயே மோசத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்னால், அவனுக்கும் ஞானத்தை ஊட்டி பக்தியை ஊட்டி வைகுந்தம் கொடுத்தோம். இது எந்த கல்லூரி எந்த வேலை வாய்ப்புகளும் செய்யும்? ஒத்துரு செய்ய மாட்டான். நல்லத்தை எடுத்துனுட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளிடுபடுவான். ஆனால் பகவான் பிரயோஜனம் இல்லாததை எடுத்துக்கிறார். தேவி பக்கத்தில் இருக்க நாச்சியார் சொல்றதே, நல்லதெல்லாம் நீங்க பார்த்து ஒன்றும் ஆக வேண்டாப்போ. ஒன்றுமில்லாத குழந்தைகள் இருக்கா, அவர்களுக்கும் உடைய கடாட்சத்தினுடைய கடைக்கோடி வீக்ஷணம் பட்டா போதும். அதனாலே அவர்கள் பாபம் தொலைஞ்சு போடுவாளோ இல்லையோனால் அப்படித்தான் பெருமான் இருக்கிறானாம். அவருடைய அனுகிரகத்தாலே மகாலட்சுமி பக்கத்தில் இருக்கிறவ சிரிக்க அனின தத் பக்திகத மெச்சி அச்சு துண்டு மொலக நகவப்ப ஸ்ரீதேவி மோமு சூசி ஸ்ரீதேவியினுடைய முகத்தை அப்படி திரும்பி பெருமிதமாக பார்க்குறாராம். தேவி பத்தியா ஒரு நாடகத்தை ரொம்ப நல்லா அரங்கேற்ற போறேப்போ இதை வச்சுட்டு திருப்பெல்லாம் இன்னொரு பெரிய நாடகம் இருக்கே. இவர் போனத்துக்கு ஆன பேரில் ஏற்ற போறார், வரப்போறார், பெருமாள் எழுந்துட போறார், திருப்பல்லாண்டு பாடிட போறார், 4000 அதுலேருந்து பாடுன்னு கோவில்கள் தோறும் ஏற்படுத்த போறார். எத்தனை இடத்துல எத்தனை நாடகத்தை, பல காட்சி நாடகம் நடத்திட்டு இருக்கேன் தெரியுமோனால் நாச்சியார் எல்லாம் நான் சொல்லவே நடந்துட்டு இருக்கு. நீங்களே பண்ணதான் உங்க நினைச்சிட வேண்டாம்னா, ஆமாம் தேவி பின்ன ஆனந்தத்துக்கு அர்த்தம் பண்றோம், நீர் தூண்டித்தான் செய்யறோம். இல்லைன்னா நான் ராவண கும்பகர்ணனோட இருந்திருப்பேன். நல்ல வேளை என்னை மாற்றி பெரியாழ்வார் அளவுக்கு கூட்டிட்டு வந்தது நீர் தானே. வாதி தனி சேன கெளிவிந்து நாத்து மகிம முனிவித கனுமணி பிரபாவம் பொப்ப பலிகி. நாதனான நம்முடைய பிரபாவத்தை பெரியாழ்வார் நன்கு சொல்ல போகிறார் பார் என்ன. பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புறப்படுகிறார், நேரே மதுரா நகரத்தை அடைகிறார். அங்கு வந்தார்ன்றதோடே 2வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. ஆச்சரியமா கடைசி ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார். இப்படியாய் துருகிணஜ முக மௌலிச்சோர்ம நித்தந்திர பாஸ்வத் தஹரவிகர மாணாதாம்பிர பாதாம்பு ஜாதா பகிர பகிரபார பிராணிகோட்டி பிரபூர்ணா மகிம வினுத வாணி மாதுரி வேத்யபர்ணா. பிரம்மாவனுடைய புத்திரன் நாரதர்.
அந்த நாரதனுடைய மனத்தில் வசிக்கக்கூடிய திருமாலே, பாதங்களை உடையவனே, எல்லா உயிர்களிடத்திலேயும் உள்ளும் புறமும் எப்போதும் நிறைந்திருப்பவரே, பார்வதி தேவியால் துதிக்கப்படுபவரே, இப்படிப்பட்ட உமக்காக 2வது ஆஸ்வாசங்கிற அத்தியாயத்தை முடிவுறுத்தினோம். ஏன்னா 2வது அத்தியாயம் முடிஞ்சது. 3வது அத்தியாயம் தொடக்கம் மட்டும் பார்த்துட்டு நிறுத்தி விடுறேன். மேல அத்தியாயத்தில் ரொம்ப ஆழமான என்ன வாதம் பண்ணார்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே விஷயமே. இதெல்லாம் அதுக்கு முன்னுரையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறார். இப்போ வாதம் என்ன? சாங்கிய மதம், வைசேஷிக மதம், நையாயிக மதம், சார்வாக மதம், அத்வைத மதம், துவைத்தம், இது இத்தனை என்னென்ன சுருண்டது. அப்போ நையாயிக வைசேஷிகர்கள், யோக மீமாம்சகர்கள், சாங்கிய யோகர்கள், மீமாம்சகன், பிரபாகரன், பட்டன், குமரில பட்டன், 6 ஜெயினன், பௌத்தன், எத்தனை மதங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு மதமும் என்ன சொல்றது, அதை எப்படி சாஸ்திரம் இல்லைங்கிறது, எப்படி விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தமே சித்தாந்தம், இது அழகா பெரியாழ்வார் எடுத்துரைத்தார்ங்கிறதே இந்த ராஜா பாடியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் பிரம்மசூத்திரத்தை கற்று எந்தெந்த மதாந்தரஸ்தர்கள் என்னென்ன சொல்றாங்கிற பூர்வபட்சத்தை சுருண்டு அதுக்கு எந்தெந்த சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல கண்டனம் இருக்குங்கிற அளவு பாட்டில் வச்சிருக்காரு அவர். ஏதோ ஆண்டாள் வைபவம் மட்டும் பாடிட்டு போக வரல. பெரியாழ்வார் இதெல்லாம் பேசியிருக்காரு, அது எல்லாத்தையும் சொல்றார். அதெல்லாம் நாளை பார்ப்போம். இப்போதைக்கு ஆழ்வார் வந்தாருங்கிறதோட முடிச்சுப்போம். ஸ்ரீ க்ஷிதி நீளா வரதேனு ஜோக்ஷ பிராண ஹர தட்ட பிராணஹர தனுஷ்ட்ரி கோத்கிருத்த ஹிரண்யாக்ஷ க்ஷபாச்சர கிருபா வீக்ஷாத்ருத பாபுலேய வெங்கட்ரமணா. திருவேங்கடமுடையானே, திருமகள் நிலமகள் நீளாதேவி, திருமகள் மண்மகள் ஆயர் மமகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்னேன்னு பாசுரம். ஸ்ரீ பூமி நீளாதேவி நாச்சியாரோடு சேர்ந்தவனே, அருட்டாசுரனை முடித்தவனே, வராகாவதாரத்தில் இரண்யாட்சன் முடித்தவனே, எப்போதும் ஸ்கந்தனை குமரனை பார்வையால் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கிறவனே, ஹே வெங்கடேசனே கள்னு இதெல்லாம் பெருமாள் தான் கேட்கணும். இப்போ நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் இல்லையோ. வேற ராஜா யாருக்கு சொல்லுவார்? ஏன்னா சொப்பனத்தில் பெருமாள் பாடுனுட்டார், இவர் நல்ல வேலை கேட்கல. நான் பாடினா யார் கேட்க போறா? உபன்யாசம் வச்சுடுவா. கேட்கறதுக்கு 10 பேர் வந்தார் என்னால். பெருமான் பதில் சொல்றார், ஆண்டாளை பத்தின பிரபாவத்தை என்னை விட யார் சந்தோஷமா கேட்க போறா? நான் கேட்கிறேன், நீர் பாடும். கடைசியில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அதை சொல்லித்தான் முடிக்கிறார். வளவெழும் தவளமாட முதலமான அறந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய துளசீர் தொண்டரடிப்பொடி சொல் இளையவும் கவிதையேலும் எம்பிரால் இனியவாறே. நான் உங்களுக்கு பாடலை எங்கள் பெரிய பெருமாள் பாடினுன்றார். நீங்கள் பாட்டை கேட்டாலே குத்தம் கண்டுபிடிப்பீள். எங்கள் பெரிய பெருமாள் என்ன பாடினாலும் குற்றமே கண்டுபிடிக்க மாட்டார். அப்படியே குற்றம் இருந்தால் கூட நீர் குற்றத்தோட கொடுப்பியான்னு தான் நான் காத்துனேவா அப்படின்னு அழைச்சிப்படுவார். ஆகவே கேக்கு பகவானே வெங்கடேச பெருமானே கள் அவதரிம்பு அட்லரிகி விஷ்ணு சித்துண்டு. இவ்விதமாய் விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரா நகரத்தை அடைந்தார். அடைந்த உடனே பெரிய வரவேற்பெல்லாம் ராஜா கொடுத்தார். மற்ற பேருக்கு தெரியுமா? அவர்கள் பேசிகிட்டே இருக்கிறத சட்டுன்னு நிறுத்திட்டாலாம். இவர் உட்கார்றார். இவர் எந்த சாஸ்திரம் படித்தார், எந்த பாடசாலை பரீட்சை கொடுத்துருக்கார், எத்தனை பேரிடத்தில் வித்வத் பட்டம் வாங்கியிருக்காருன்னா ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் இவர் பண்ணதே இல்லை. ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிற வித்வான்கள்லாம் அதெல்லாம் பண்ணி ஜெயிச்சு பேச வந்திருக்கிறவா. ஆனால் அவர்கள் சட்டு நிறுத்தி விட்டாலாம். இவர் ஆரோவாச்சே, பக்தர்னா இவர் கைங்கரம் இருக்கிறவர். ஞானியை விட பக்தன் சிறந்தவனா? அவா நம்பிக்கை பக்தனை விட ஞானி சிறந்தவன் அப்படின்னு அவா இருக்கா. ஆனால் உண்மை ஞானியை விட பக்தன் சிறந்தவன். ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு வடிகாலே பக்தி தான். ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு வேலையே கைங்கரம் பண்றது. அந்த கைங்கரத்தில் இருந்தவர் வந்தார், அமர்ந்தார். ஆதித்ய முகோனி உள்ள உட்கார்ந்தது சூரியன் உதித்து பளியன்னு இருந்தாப்புல உட்கார்ந்தார். ஆதித்ய முகோனி ஹரிதன சேதோகதி ஓலயரந்து சேயனி வித்வத் விரதாம்பு சூசி லாதுல மாதரவா யுகட மாட்டலாடுகன் நுகன். நான் என்ன புதுசான உங்களுக்கெல்லாம் ரொம்ப பழகியவன் தானே. இவரை பார்த்ததே இல்லைவா? இவரை பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருக்காளே தவிர இவர் பேசியெல்லாம் பார்த்ததில்லை. சரி வந்திருக்கேன், ஏன் என்னை பார்த்தா ஏதோ வேற்று மனுஷனாட்டம் நினைக்கிறீர்? நீங்கள் எல்லாம் பேசலாம். எதை பேசிக்கொண்டு இருந்தீர்களோ தொடர்ந்து பேசுங்கள். ஒன்று உங்களிடத்துல விண்ணப்பம் வைக்கட்டுமா? யாரோ நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆரோத்தர் உள்ள வரார். வந்த உடனே பேச்சை நிறுத்திட்டோம்னால் அவருக்கு அந்த பேச்சு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். இதனால் அநேகமாக அவரை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவ அதை பண்ணல. இப்போ நம்ம அவரை பற்றியே பேசிட்டு இருக்கோம். அவர் உள்ளே வந்துடுவார். என்னன்னா நீங்கள் எப்போ வருவேள், உங்கள் கண் பார்வை எப்போ கிடைக்கும்னு தான் பேசிட்டு தோணுடுவார். அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் கண்ணை பற்றி இவர் வச்சுட்டு இருந்திருப்பார். உண்மையில அதான் இருக்கும். ஆனால் வந்த உடனே சட்டு பேச்சை மாற்றி விடுறோம் இல்லையோ. இவெல்லாம் தகச்சு போய் பேச்சை நிறுத்தினாலும் நான் என்ன புதுசா? எல்லாரும் நம்ம பக்தர்கள் தானே, பேசலாமே, தொடர்ந்து பேசுங்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு வாத பிரதிவாதங்களை ராஜா தொடங்கி வைக்கிறார். అందులో ఒకమేటి కవిముగుండై ఆదడనిన వన్నియున మున్న ఉదించి తొడకి అన్నడి కన్ని దూషణములు వేగపడక చబయోడపడక పల్కి ప్రక్క మాటలనన్న కొక్క మాటలనన్న నిగ్రహంచాన అనుగ్రహించి గ్రంథుగారేకినన్ కలగ కందర తీర్చి நிவிலியம் முதலி வாணி கிமன மகிடி. எப்படி இவர் வாதம் பண்றார்கிறத சொல்லுகிறார். முதல்ல யார் ஒருத்தன் தன் பட்சத்தை சொல்றாரோ இதுதானே நீ சொன்னதுன்னு இவர் திரும்ப ஒரு தடவை சொல்லிப்பறான். ஏன்னா அங்கேயே நம்ம திரும்பி போடுவோம். நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், இதைத்தானே நீ சொல்லியிருக்கோம், நிச்சயப்படுத்தும்னால் அது இது இல்லையோ அப்படின்னு சொன்னவனுக்கு சந்தேகம் வந்துடும். அவன் நிச்சய புத்தி இல்லைன்னா மாற்றி விடுவோம் இல்லையோ. நீ சொன்னதை இதுதானான்னு அனுவாதம் பண்ணிப்பார். அடுத்து அனுவாதம் பண்ணி முடிச்சுட்டு நிச்சயப்படுத்து, இதுலேருந்து நீ மாறக்கூடாது என்ன கேட்டுப்பார். ஆம் நான் சொன்னது இதுதான் அவன் நிச்சயப்படுத்தணும். அதுக்கப்புறம் இல்லை தப்பு நீ சொன்னது சரியா இருக்காது என்ன கண்டிக்கணும். அப்போ அனுவாதம் முதல்ல பண்ணணும். அனுவாதம்னா சொன்னத்தை திரும்ப கூறுதல், அனுவாதம் பண்ண வேண்டும். அடுத்து நிச்சயம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மூணாவது கண்டிக்க வேண்டும். நீ சொன்னது தப்பு இது கிடையாதுன்னு கண்டிக்கணும். ஏன் அவன் கேட்பான், என்னென்ன காரணங்களால் தவறு என்ன தோஷம் சொல்லணும். உன்னுடைய வாதம் உன்னுடைய சம்பிரதாயம் இதனால தோஷம் உள்ளது என்ன தோஷம் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அவர் பரபரப்பார். இந்த தோஷத்தை காதல வாங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு வந்துடும். ஏன்னா ரொம்ப நாளா இதுதான் நம்பிட்டு இருக்கோம் பாருங்க. அது இல்லேன்னு இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையோ, ஒரு பரபரப்பு ஒரு படபடப்பு ஒரு வேகம் கோபம் வரும். அந்த சமயத்துல எதிராளி ரொம்ப நிதானமா இருக்கணும். பெரியாழ்வார் ஒரு துளி படபடக்க மாட்டார். அவருடைய படபடப்பெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு நிதானப்பட்டு காத்து கொண்டிருப்பார். காத்துனுட்டு தன் சித்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிப்பார். இவர் என்ன வாதத்தை சொல்ல போச்சேவோ சாயாவாதம் பண்ணுவார். அப்படின்னால் நீர் இப்படி சொன்னீரானால் நான் இப்படி கூறுவேன்னு சொல்றதா சித்தாந்தி சாயையில பேசுறது, பூர்வபக்ஷி சாயையில பேசுறது. யார் ஒருத்தர் பிரதிவாதம் வைக்கிறாரோ அவரே ஒரு வாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். நீர் இப்படி வாதம் பண்ணுவீரானால் அதற்கு நான் இப்படி பதில் கூறுவேன்னு சொல்லலாம் இல்லையோ, அதைத்தான் சாயாவாதம்வா. அது சில சமயம் நம்ம வக்கீல் மறந்தே போய் கூட பண்ணுவார். சாயாவாதம்னா தெரிஞ்சு பண்ணுறது. ஆமாம் தெரியும், வக்கீல்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருந்தேன், போனார் வாதாடின்னு இருக்கார், பார்க்குறேன் அரை மணியாக எதிர்கட்சிக்கே குறிப்பு கொடுத்துட்டுருக்கார், நம்ம கொண்டுமே பண்ணலை, பயந்தே போயிட்டேன், இதுன்னு தோத்து போட்டு போட்டுருக்கேன், இவர் அவார்டுக்கு பேசிட்டு இருக்காரே மெதுவாக தட்டி, சுவாமி என்ன பேசுறீன்னு கொஞ்சம் பார்த்து பேசுறீரா, அங்கே பேசிட்டு இருக்கீங்கன்னா சுதாரிச்சுட்டார். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்படி எதிர்கட்சி வக்கீல் இத்தனை கேள்விகளை கேட்டாலும் நம்மிடத்தில் பதில் தயாராக உள்ளது என்று கூறினேன்னு விட்டார். எவ்வளோ சுவாமி நல்ல வக்கீலாக இருக்கார். இப்போ இப்படி இருக்கிறவர்கிட்ட தான் நம்ம கொடுத்துருக்கணும்னா சரி, அது அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம். இல்லைன்னா அது எங்கேயா நீதிபதி அவர் சொன்னது எல்லாத்தையும் எடுத்து இல்லைன்னு விட்டாருனா அப்போ சாயாவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விதண்டா ஜல்பம் கூடாது. விதண்டாவாதம்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா இதான் முடிவு இல்லையே இப்படி இருக்கேன்னா அதை காதலே போடக்கூடாது. அது எப்படி சுவாமி அப்படி கூட பண்ணுவாளான்னா இந்த ராத்திரி 9:30லேருந்து 11 வரைக்கும் நித்தியம் பார்க்குறீங்க. அதில் நடந்துருக்கிறதெல்லாம் அதுதான் ஊஹோன்னு சத்தமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் சத்தம். ஆறு நிதானிச்சு ஒருத்தர் பதில கேட்டுட்டு இன்னொரு பதிலே வழியே கிடையாது. யார் தனக்குண்டோ. ஆனால் ஏக காலத்தில் 10 பேர் பேசுறது அங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். யார் பேசுறதும் புரியாது இப்போ. ஆனால் அவரவர்கள் ஒரே காலத்தில் பேசுவா. அது கூடவே கூடாது. வாதம் இருந்தால் ஒருத்தர் ஒரு சமயத்துக்கு ஒருத்தர் தான் பேசணும். அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் புறத்தியார் காத்துட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா அது காத்துட்டு இருக்காம பொறுமை இழந்து பேசுறார்? விஷயம் குறைவா இருந்ததுனாலே பொறுமை போயிடும். ஆழ்ந்து உள்ள மனசுல விஷயத்தை வாங்கியிருந்தால் என்ன நீ பேசினியானாலும் சித்தாந்தம் மாறாது. லட்சோபலட்சம் வருஷமா இது சனாதன தர்மம். அந்த உறுதி நம்ம ஆச்சாரியால் ஒத்தொருத்தர் இடத்துலையும் உண்டு. யார் வேணா பேச. எத்தனை நாஸ்திகவாதம் பார்த்துரும். இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன நாஸ்திகவாதம். பௌத்தர் காலத்திலையும் ஜெயினன் காலத்திலையும் மீமாம்சகனும் ஒத்துண்டவன் ஒத்துக்காதவன் எத்தனை பேர் நாஸ்திகவாதம். ரொம்ப நிதானமா ஒவ்வொன்றுத்துக்காக வியாசர் பதில் சொன்னார், சங்கரர் சொன்னார், ராமானுஜர் சொன்னார், மந்தர் சொன்னார். நமக்கு ஒன்றும் குறவே இல்லையே. அவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய பதில்களை எழுதி வச்சுட்டு போயிட்டார். பதிலை தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியதை தவிர அந்த பதிலை நாமும் தெரிஞ்சுக்கணும், புறத்தி யாருக்கு எடுத்து சொல்லணும். அதனாலே 6 வித்தண்டா பண்ணாலும் அந்த வழி போடக்கூடாது. நிறுத்து, நம்ம விட்டுடணும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது ஏன் தெரியுமா பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறோம்? நம்ம வாயப்பொத்தின்னு இருந்தாலே தோத்து போட்டான்னு ஆராய்ச்சி சொல்லுவாடோ. இதான் இவன் பயம். அதனால தான் இவன் விடாத சத்தம் கொண்டே இருக்கான். அப்படிலாம் துவக்க முடியாது. வாயப்பொத்தின்றதுக்காக துவக்கணும் இருந்தால் இப்போ கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கோம், எச்சல் முழுங்கணும், அது கூட வாயப்பொத்தக்கூடாதான்னு பேசித்தான் ஆகணும்.
அதனால் இது விதண்டாவாதமோ ஜல்பமோ பண்ணக்கூடாது. ஆரோப்பம் வேணும்னு எதிராளி விஷயத்தில் ஒரே ஒரு சொல்லில் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு மேலே 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 அது தப்பு அது தப்புங்கிறது அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ விதண்டா ஜல்பத்தை தவிர்த்தார். அதற்கப்புறம் நான் இந்த மாதிரி என் மதத்தை சொன்னேனே, இது இந்த பிரமாணத்திலேருந்து சொன்னேன்னுட்டு என்னென்ன பிரம்மசூத்திரம் சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது, வேதாந்தம் என்ன சொல்கிறது, ஸ்ருதி இதிகாசம் புராணம் எல்லாத்துலேயும் மேற்கோள் எடுக்கணும் இல்லையோ, அது அடுத்த பద్ధதி. அப்போ பிரமாணத்தோடு சொல்லணும். சரி, பிரமாணம்லாம் சொல்லி உம்ம கட்சி என்ன சொல்ல வரீர்? சித்தாந்தம். சித்தாந்தம்னா பூர்வபக்ஷங்கிறது அவர் கட்சி, சித்தாந்தம்ங்கிறது முடிவு. இதுதான் வேதாந்தத்தின்படி நம்முடைய சித்தாந்தம் என்று சொல்லிட்டு ஸ்தாபிக்கணும். மேலே மேலே இந்த சித்தாந்தத்தை தான் இவர் சொல்லியிருக்கார், இதைத்தான் இவர் சொல்லியிருக்கார், இதைத்தான் இவர் சொல்லியிருக்கார் என்று பல பேர் இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தான்னு சொல்லி முடிச்சுட்டால் அப்புறம் எதிர்வாதம் இல்லாத வாதம் முடிச்சுக்கொடும். இதைத்தான் பெரியாழ்வார் ரொம்ப நன்னா கடைப்பிடித்தார்னா. நிறையா படிச்சிருப்பது போன்றதுக்கு நீருமோ பாடசாலைக்கே போலேன்னு இதே இதெல்லாம் தாம் படித்து பாடசாலையில் போய் அவர் கற்றுட்டதே இல்லை. உள்ளே உரையின் திருமால் இப்படித்தான் பேசி தூண்டுகிறார். அந்த வரிசையில் ஆழ்வார் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசினார் அப்படிங்கிறத நாளை 7 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।